Hello students, welcome back to Karthik Max. In the video, 12th standard students, those who are preparing quarterly exams வருதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல படிப்பீங்கல்ல. ஸோ உங்களுக்காக ஐ ஹவ் ஸ்டார்டட் வித் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் எக்ஸசைஸ் 3.1ல இருந்து இந்த வீடியோவில் ஒரு 5 சம் இல்லை 6 சம் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எக்ஸசைஸ் 3.1 பார்ட் 1 வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெரியல அப்படின்னா கூட பரவாயில்ல, இல்லை நீங்கள் ரிவிஷன் பண்ணுறவங்களா இருந்தால் கூட பரவாயில்ல, திஸ் வீடியோ டெஃபினெட்லி வில் பி ஹெல்ப்ஃபுல் டு யூ. ஸோ டேரெக்டாக நான் சம்ம சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க கைண்ட்லி செக் த பிளேலிஸ்ட். நம்ம சேனல் யூடியூப்ல 5 வருஷமா இருக்கு. ஏகப்பட்ட வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன். ஸோ கைண்ட்லி ரெக்கமெண்ட் அவர் சேனல் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 12 ஸ்டாண்டர்ட் நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி இருக்கு. ஓகேங்களா? ஸோ தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் எடுக்கிறேன். அதனால் வீடியோவை வந்துட்டு நான் எடுக்கிறேன். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல் டு யூ. வீடியோ முடிவில் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு இந்த வீடியோ, என்னுடைய மெத்தட் ஆஃப் டீச்சிங்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஒரு லைக் தட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தோம், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யா, ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் த சைட்ஸ் ஆஃப் அ cubic பாக்ஸ் ஆர் இன்க்ரீஸ்டு பை 1, 2, 3 யூனிட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி டு ஃபார்ம் அ cuboid, தென் த வால்யூம் இஸ் இன்க்ரீஸ்டு பை 52. ஸோ ஒரு கியூபிக்கல் பாக்ஸ் இருக்கு, ஓகேங்களா? அதோட சைட்ஸ் வந்து லென்த்து, பிரெத், ஹைட் 3 டைமென்ஷன் இருக்கும்ல, அது வந்து 1, 2, 3 யூனிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுச்சு அப்படின்னா அது ஆப்வியஸ்லி அந்த கியூப் வந்து கியூபாய்டாக மாறிடும். அந்த வால்யூமோட டிஃபரன்ஸ் வந்து தே ஆர் சேயிங் 52. சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், லெட் சைடு ஆஃப் கியூப் பி நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? தென் இதோட வால்யூம் அப்போ என்னவா மாறும்? தென் வால்யூம் வில் பி ஈக்குவல் டு வாட்? எக்ஸ் கியூப். இது நமக்கு தெரிஞ்சது. அப்படி தானே? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் கியூப்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ அவங்க கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்ன்றது எல்லா சைடுமே எக்ஸ் தானே. ஸோ அது வந்து மாறுது, விச் மீன்ஸ் எக்ஸ் வந்து 1 ஆட் ஆகுது, அதே மாதிரி இன்னொரு சைடு வந்து 2 யூனிட்ஸ் ஆட் ஆகுது, இன்னொரு சைடு வந்து 3 யூனிட்ஸ் ஆட் ஆகுது. அப்படின்னா இந்த ஒரிஜினல் வால்யூம் வந்து 52 மாறுது. நல்லா கவனிங்க, 52வா மாறல, ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் வால்யூம்ல இருந்து 52 இன்க்ரீஸ் ஆகுது. அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்க்ரீஸ்டு பை 52 தான் இந்த கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸ்டு பை 52, ஆல்ரெடி எக்ஸ் கியூப்ல இருக்கிறது எக்ஸ் கியூப் பிளஸ் 52வா மாறுது. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் we will get our x வேல்யூ. அதை வச்சு நம்ம வால்யூம் ஆஃப் கியூபாய்டு வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன ஆகும்? ஐ எம் கோயிங் டு ஹேவ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 2 2x, 1 இன்ட்டு எக்ஸ் 1x, 1 இன்ட்டு 2 2. ஸோ இது வந்து அப்படியே இருக்கட்டும். எக்ஸ் பிளஸ் 3 லெட் இட் பி த சேம், எக்ஸ் கியூப் பிளஸ் 52. ஸோ இதை சால்வ் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x plus 2வா, இது டேரெக்டாக எழுத முடிஞ்சாலும் எழுதலாம், நான் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி காட்டணுன்றதால நான் வந்து அப்படி எழுதுறேன். சரியா? எக்ஸ் கியூப் பிளஸ் 52. நவ் ஜஸ்ட் இது அகைன் மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ், எல்லாத்தையும் எக்ஸால மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூப்னு வரும், இது 3x ஸ்கொயர் வரும், அண்ட் தென் இது 2x வரும். அடுத்து எல்லாத்தையும் 3ல மல்டிப்ளை பண்ணால் 3x ஸ்கொயர், 3 3s are 9x பிளஸ் 3 2s are 6. இது ரெண்டுத்தையும் இந்த ஒரே பக்கம் கொண்டு வரேன். அப்போ மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 52 ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஸோ பார்த்தாலே தெரியுது எக்ஸ் கியூபும் மைனஸ் எக்ஸ் கியூபும் கேன்சல். 3x ஸ்கொயரும் 3x ஸ்கொயரும் ஐ காட் 6x ஸ்கொயர், 11xும் 9x, சாரி 9xும் 2xும் 11x, 52ல 6 போச்சுன்னா 46 is equals to 0. Now we arrived at a quadratic equation. ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டரைசேஷன் வரும்பொழுது இங்கே ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னா நான் 6ஆல 46 மல்டிப்ளை பண்ணணும். சரியா? அப்போ 46 இன்ட்டு 6 என்ன கிடைக்கும்? 6 6 are 36, remaining 3 276 வருது. ஸோ இந்த 276 நல்லா கவனிங்க, மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 276 வரணும், சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு 11 வரணும். 6 நாள் 26 36 மல்டிப்ளிகேஷன் கரெக்டா? கரெக்ட் தான். ஸோ கண்டுபிடிங்கம்மா, எப்படி பண்ணணும்? எனி ஐடியா? எஸ், டு யூ ஹாவ் எனி ஐடியா அபவுட் இட்? இது எப்படி சிறப்பாக கண்டுபிடிக்கணும்? இது நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். ஒன்றுமே இல்லை, அந்த 276 நீங்கள் நார்மலாக வந்து எல் டிவிஷன் போடுவீங்கல்ல, எல்சிஎம் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து போட்டுருக்கோம்ல, இதை போட்டுட்டு எந்த ஸ்டேஜில் டிஃப்ரென்ஸ் 11 வருதுன்னு பாருங்களேன். டிஃப்ரென்ஸு நமக்கு 11 வரணும். நல்லா கவனிங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு 2 டேபிளே போடணும்னு வச்சுக்கலாம். 1 2s are 2, 3 2s are 6, 138. 138ம் 2ம் டிஃப்ரென்ஸ் 11 வரல. அகைன் நான் 2 டேபிளில் போடுறேன். 6 2s are 12, ரிமைனிங் 1 69. இது 2 2s are 4, 69ம் 4ம் வரல. அகைன் 3 டேபிளில் போடுறேன். 2 3s are, இது 3, 3 2s are 6, 6 2s are 12, இது 23. நல்லா கவனிங்க, இது 12, இது 23யா? அப்போ டிஃப்ரென்ஸ் எனக்கு என்ன வருது? 11 வருது. அப்போ உங்கள் ஃபேக்டர்ஸ் என்னன்னா 23யும் 12ம் தான். 11 பாசிட்டிவ்ன்றதால மைனஸ் கொடுத்துருங்க. இப்போ 6 கோஎஃபிஷியன்ட்னா டிவைடட் பை 6 டிவைடட் பை 6ன்னு போடணும். ஸோ
ஸோ எனக்கு இது கேன்சல் ஆகிட்டு -2 கிடைக்கும். இது என்னால் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணால் எனக்கு வரக்கூடியது 6x + 23யும் எக்ஸு -2 = 0 தான். அப்போ இதிலிருந்து நான் எக்ஸ் எடுத்தேன்னா -23/6 வரும். நெகட்டிவ்ல சைடு வராது. அப்போ x = 2 தான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதா? எஸ். அப்போ தேர்ஃபோர் சைடு இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 யூனிட்ஸ். ஸோ சைடு 2 யூனிட்ஸ்னா உங்களோட வால்யூம் என்ன கிடைக்கும்? 2 × 2 × 2 விச் இஸ் யுவர் 8 cubic யூனிட்னு வரும். கேள்வி அவங்க வால்யூம் ஆஃப் கியூபாய்டில் கேட்குறாங்க. அப்போ வால்யூம் ஆஃப் கியூபாய்டு இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆல்ரெடி 52 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ உங்கள் ஆன்சர் 60 cubic யூனிட்ஸ்னு முடிச்சிருங்க. ஆர் யூனிட் கியூப்னு நீங்கள் முடிக்கலாம். இது ஒரு பேசிக் லெவல் ஆஃப் கொஸ்டின்பா. இந்த எக்ஸசைஸில் அதாவது ஃபஸ்ட்டு சாப்டரில், அதாவது இந்த சாப்டரில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம். ஸோ கொஞ்சம் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்த சம் போயிடலாமா? ஆர் வி குட் டு கோ? செகண்ட் சம் பாருங்க. கன்ஸ்ட்ரக்ட் கியூபிக் ஈக்குவேஷன். ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும்? யூஸ்வலாக கியூபிக்கு 3 ரூட்ஸ் இருக்குன்னு தெரியும். அந்த ரூட்ஸை வச்சு நம்ம ஈக்குவேஷன் வந்து பில்ட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இது ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்கம்மா. ஜென்ரல் ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம்? ஒரு கியூபிக் ஈக்குவேஷன், அதாவது உங்களுடைய கியூபிக் ஈக்குவேஷன் இப்படின்னு வச்சுக்கலாம். ax³ + bx² + cx + d இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ இதுக்கு 3 ரூட்ஸ் இருக்குது. யாரெல்லாம் ரூட்டு? ஒன்று வந்து ஆல்ஃபா, ஒன்று வந்து பீட்டா, ஒன்று வந்து காமான்னு வச்சுக்கலாம். அப்போ இது ஒரு ஜென்ரல் ஃபார்ம். ஆல்ஃபா பீட்டா காமா இருக்கும் பொழுது அந்த ஈக்குவேஷன் வந்து நீங்கள் எப்படி எழுதணும்னா இப்படி தான் எழுதணும். x³ மைனஸ் sum of all the roots x² plus sum of product of the roots 2 at a time, ஞாபகம் இருக்கா? x minus alpha beta gamma equal to 0. ஸோ இது தெரியாதவங்க காப்பி பண்ணிக்கோங்க. எஸ், இது தெரியாதவங்க காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டேஜில் இது முக்கியம். இது தெரியாதவங்க காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா எல்லாத்தையும் எழுத போகிறோம். இப்போ 3 ரூட் கொடுத்துட்டாங்களா? அந்த 3 ரூட்டுக்கும் இந்த 3 நம்ம கண்டுபிடிக்கணும். எது? ஆல்ஃபா + பீட்டா + காமாவும், இந்த ஆல்ஃபா பீட்டா + பீட்டா காமா + காமா ஆல்ஃபாவும், அண்ட் தென் ஆல்ஃபா பீட்டா காமாவும். நீங்கள் வந்து சிம்பிளில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஆல்டர்னேட்டிவாக வரும். ஃபஸ்ட்டு எப்பவுமே பாசிட்டிவ்ல தான் தொடங்கும். நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு வரும். சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பொறுத்தளவுக்கு என்ன வரும் உங்களுக்கு? ஃபஸ்ட் கொஸ்டினில் கிவன் ஆல்ஃபா = 1 எடுத்துக்கோங்க, பீட்டா = 2 எடுத்துக்கோங்க, காமா = 3. ஸோ ஒன்று கண்டுபிடிங்க. ஆல்ஃபா + பீட்டா + காமா மூணுத்தையும் ஆட் பண்ண என்னமா வரும்? 1 + 2 + 3 6. சூப்பர் சார். அடுத்து ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா, காமா ஆல்ஃபா 2 2 மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 1 2s are 2, அடுத்து 2 3s are 6, அடுத்து 3 1s are 3. ஸோ உங்களுக்கு 11 வருது. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமா மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 × 2 × 3 6. இந்த 3 வேல்யூ அப்படியே நீங்கள் ஈக்குவேஷனில் போட்டுடணும். ஓகேவா? ஸோ ரெக்வயர்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இஸ் required cubic equation is. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுறங்க. x³ மைனஸ் 6x², 6x², அடுத்து ப்ளஸ்ஸு 11x, கடைசியாக மைனஸ் வரும் 6 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். சிம்பிளா? பேசிக்கு இதுதான் பேசிக்கான கொஸ்டின். ஒரு 3 ரூட்டை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம கியூபிக் ஈக்குவேஷனை டெவலப் பண்ணுறோம் அப்படின்றதுல இது ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின். சரிங்களா? இப்போ இதே தான் நீங்கள் செகண்டுக்கும் தேர்டுக்கும் பண்ண போகிறீங்க. உங்களால் தெரியும், உங்களுக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றவங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரியா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. எந்த சம்முக்கும் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் எழுதணும். x³ மைனஸ் ஆல்ஃபா + பீட்டா + காமா x² ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா, காமா ஆல்ஃபா x மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. சரியா? ஸோ ஹியர் கிவன் ஆர் ஹியர் எதுனா போட்டுக்கோங்க. ஆல்ஃபாவும் 1 தான், பீட்டாவும் 1 தான், காமா வந்து உங்களுக்கு -2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் ரைட்டிங் தெம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று எழுதுங்க. ஆல்ஃபா + பீட்டா + காமா, அடுத்து ஆல்ஃபா பீட்டா + பீட்டா காமா + காமா ஆல்ஃபா, அடுத்து ஆல்ஃபா பீட்டா காமா. இந்த பிடிஎஃப் வேணும்னா வீடியோ வந்து 50 வியூஸ் அச்சீவ் பண்ணும்போது பிடிஎஃப் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அது எதுக்குன்னா உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவும். ஏன்னா ஐ வாண்ட் யூ பீப்புள் டு ஷேர் திஸ் வீடியோ. உங்களுக்கு கண்டென்ட் புரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும்.
நீங்கள் ஷேர் பண்ணி வியூஸ் நிறைய கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இமீடியட்டாக பிடிஎஃப் கொடுத்துருவோம். நீங்கள் வந்து காப்பி பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. நீங்கள் எக்ஸாமில் பப்ளிக் எக்ஸாம் போர்டு எக்ஸாம்ஸில் எப்படி எழுதுனா உங்களுக்கு ப்ராப்பர் ஸ்டெப்ஸ் வருமோ அந்த அளவுக்கு நான் ப்ராப்பர் ஸ்டெப்ஸோட தான் கொடுக்குறேன். ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் யூ பீப்புள் டு டவுன்லோட் த பிடிஎஃப் பெட்டர். ஏன்னா சில பேர் காப்பி பண்ணுவீங்க, சில பேர் காப்பி பண்ண மாட்டீங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ 3 ஆட் பண்ணால் என்னமா வரும்? 1 + 1 - 2. வாவ், 0 வந்துருச்சு. அடுத்து 2 2 மல்டிப்ளை பண்ணுங்க. 1 × 1 1, 1 × -2 -2, -2 × 1 அகைன் -2. ஸோ இது உங்களுக்கு -3ன்னு வரும். அடுத்து 3த்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு -2ன்னு வந்துடும். இப்போ 3த்தையும் ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் இந்த ஃபார்முலா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்ப்போம். என்ன ஆகும்? ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் x³ x² வராது, ஏன்னா 0 ஆயிடுச்சு. அடுத்து இதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் x சப்ஸ்டியூட் பண்ணால் போதும், விச் இஸ் -3x. இது -2, இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கா? இல்லை எழுதுதான் எழுதுங்க. ஸோ -2 = 0. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் யூ கேன் ரைட் x³ -3x + 2 = 0 இஸ் தி required cubic equation. ஷார்ட் ஃபார்மில் நான் எழுதுறேன், நீங்கள் வந்து ஃபுல்லாக எழுதிக்கோங்க. required cubic equation. செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சாச்சு. ஐ ஹோப் யூ காட் திஸ். புரிகிறதா? புரிஞ்சிருச்சா? அடுத்து 3வது பாருங்க. 3வதுக்கும் அகைன் குயிக்காக எழுதுங்க பார்ப்போம். குயிக்காக ஜென்ரல் ஃபார்ம் எழுதிடுறேன். x³ - α + β + gamma x² plus alpha beta plus beta gamma plus gamma alpha x minus alpha beta gamma equal to mutai 0. So first start writing one by one. So first alpha is equals to 2, beta equals to 1/2 and gamma equal to 1. Here nu போட்டுக்கோங்க. So here. So substitute பண்ணுங்க. Alpha plus beta plus gamma add பண்ணோம். 2 plus 1/2 plus 1. So 2 and 1 add பண்ணா 3. அப்போ 3 plus 1/2ன்றது என்னது? கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். 2 3s are 6, 6 plus 1 7/2. நெக்ஸ்ட் 2 2 மல்டிப்ளை பண்ணோம். ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா, காமா ஆல்ஃபா. 2 × 1/2. இல்லை நான் எழுதிட்டே பண்ணுறேன், சரியா? 2 × 1/2, அடுத்து 1/2 × 1, அடுத்து 1 × 2. ஸோ என்னம்மா வரும்? இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 × 1 கேன்சல் ஆகிடும். ஸோ 1 தான். இது 1/2 + 2. ஸோ இதுவுமே எனக்கு அகைன் 7/2 தான் வருது. அடுத்து 3 மல்டிப்ளை பண்ணும். ஆல்ஃபா பீட்டா காமா 3 மல்டிப்ளை பண்ணுங்க. 2 × 1/2 × 1 மல்டிப்ளை பண்ணும்போது 2 × 1 கேன்சல் ஆகிடும், வெறும் 1 மட்டும் தான் கிடைக்குது. ஸோ இஃப் ஐ சப்ஸ்டிடியூட் எவ்ரி திங் இந்த ஈக்குவேஷன், எனக்கு என்ன கிடைக்கும்? x³ இது மைனஸா? ஸோ -7/2x² + 7/2x -1 = 0. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஃப்ராக்ஷன்லாம் வரக்கூடாது. நார்மலாக ஒரு ஃபார்மேட்டில் எனக்கு ஃப்ராக்ஷன் எப்பவும் வரக்கூடாது. அப்போ நான் இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ என்டையர் ஈக்குவேஷன் நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 2x³ - 7x² + 7x -2 = 0 இஸ் தி required cubic equation. சம்மு முடிந்து விட்டது. செகண்ட் சப்டிவிஷன், அதாவது செகண்ட் கொஸ்டின் ஓவர் ஃபுல்லாகவே. ஸோ ஆக்சுவலாக இதுதான் பேசிக், ஓகேங்களா? இதுதான் பேசிக். இந்த பேசிக்ல இருந்து தான் நம்ம வந்து எப்படி நம்ம அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் லெவலாக நீங்கள் போகணும். இப்போ டேரெக்டாக ஒரு எக்ஸசைஸ் இருக்குது, டேரெக்டாக நான் போய் 10வது சம் கற்றுக்கணும்னா கற்றுக்க முடியாது. லைனாக தான் போக முடியும். உங்களுக்கு அப்படியே பொறுமையாக கைப்பிடிச்சு கூட்டு போகிற மாதிரி தான் உங்களுக்கு கரிக்குலமாக டிசைன் பண்ணியிருப்பாங்க, சரியா? இப்போ சில பேர்லாம் யோசிப்பீங்கல்ல, சில பேர் கேட்பாங்க எக்ஸாம் டைமில் வந்துட்டு சார் கிவ் மீ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சப்போஸ் ஒரு எக்ஸசைஸில் வந்து 8வது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வச்சுக்கலாம். அந்த 8வது கொஸ்டின் டேரெக்டாக சொல்லி கொடுத்தா உங்களுக்கு எப்படி புரியும்? நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்குது. மற்ற டைமில் படிக்க மாட்டோம். எக்ஸாம் முந்தின நாள் வந்துட்டு டெல்மி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு கேட்குற உங்களுக்கு தான் சொல்கிறேன். டேரெக்டாக ஒரு எக்ஸசைஸ் 8வது கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அது மற்ற கொஸ்டின்ஸ் தெரியாமல் எப்படி 8வது கொஸ்டின் டேரெக்டாக உங்களுக்கு தெரியும்? ஒரு கனெக்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும். எல்லா கொஸ்டின்ஸுமே ஒரு பேசிக் தெரியும், சரியா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். தேர்ட் கொஸ்டின் நம்ம 10th இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். குவாட்ராட்டிக்கில் வந்து ஒரு ரூட்டு கொடுத்துட்டு இன்னொரு ரூட் இருக்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கேட்பாங்கல்ல, ஸோ அதுதான் இது. பட் இங்கே நம்ம கியூபிக்கு பார்க்க போகிறோம், சரியா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து as usual நமக்கு என்னென்னலாம் தெரியுமோ அதெல்லாம் எழுதுங்க. ஃப்ரம் ஈக்குவேஷன், ஓகேவா? ஸோ கிவன் நமக்கு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? x³ + 2x² + 3x + 4 = 0. நீங்கள் இன்னும் ஹெட்செட் யூஸ் பண்ணாலும் தயவு செஞ்சு ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே ஐ யூஸ் டு சஜஸ்ட் டு மை ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா ஐ வாண்ட் யூ டு ஃபோக்கஸ் இந்த கிளாஸ். நீங்கள் ஹெட்செட்டை போட்டிங்கன்னா தான் கிளாஸஸில் ஃபோக்கஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் ஈஸியாக டைவர்ட் ஆகிடுவீங்க, புரியாமல் போயிடும். ஸோ ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கோங்க எப்பவுமே. நீங்கள் எஜுகேஷன் சேனல் ஃபாலோ பண்ணுறதா மட்டும் ஹெட்செட் எப்பவுமே யூஸ் பண்ணுங்க. இப்போ இதில் இருந்து
நமக்கு வந்து இப்போ இந்த ஆக்சுவலாக இந்த ஈக்குவேஷனுக்கு நமக்கு ஆல்ஃபா பீட்டா காமா தான் ரூட்டு. கேள்வி என்னன்னா தெர் இஸ் ஒன் நியூ ஈக்குவேஷன், ஏதோ ஒரு புது ஈக்குவேஷன் இருக்கு, அதுக்கான ரூட் வந்து எனக்கு 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமா வரணும் அப்படின்றாங்க. கேள்வி முதல்ல புரியுதா? நான் வந்து சால்வ் பண்ண போறது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண போறோம். we are solving only the first subdivision. ஏன்னா அதை சால்வ் பண்ணால் தான் you will get idea. சரியா? ஸோ நமக்குள்ள இருக்கிறது என்னன்னா இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம கையில என்ன எழுத முடியும்? இந்த ஈக்குவேஷன்ல இருந்து வாட் ஐ கேன் ரைட் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் பி பை ஏ விச் இஸ் மைனஸ் டூன்னு எழுத முடியும். அண்ட் தென் ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபால இருந்து என்னால் சி பை ஏ எழுத முடியும் விச் இஸ் 3/1 3 தான். அண்ட் தென் ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த ரூட்ஸ் என்னால் மைனஸ் டி பை ஏ எழுத முடியும் விச் இஸ் -4. இது பேசிக்கா என்னால் இதுல இருந்து எழுத முடியும். இப்போ இதுதான் நம்ம கையில இருக்கு, ஆனா நமக்கு தேவையானது இதுதான் நமக்கு தேவை. சரியா? இதுதான் நமக்கு தேவை. அப்போ அதோடைய சம் ஆஃப் ரூட்ஸ், அதோடைய ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், அதோடைய சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸ் அட் த சேம் டைம் நான் எடுக்கணும். சொல்றது புரியுதுங்களா? இப்போ இதோடைய சம் ஆஃப் ரூட்ஸ் எனக்கு எப்படி இருக்கும்? அதோடைய சம் ஆஃப் ரூட்ஸ் எனக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்குன்னா 2 ஆல்ஃபா பிளஸ் 2 பீட்டா பிளஸ் 2 காமான்னு இருக்கும். புரியுதா சொல்லுங்க நான் என்ன சொல்றேன் சொல்லிட்டு? ஆக்சுவலா நமக்கு என்ன ஈக்குவேஷன் தெரியுமா தேவை? என்ன ஈக்குவேஷன் தெரியுமா நமக்கு தேவை? இது 3 ரூட்டா இருக்க மாதிரி, இது 3 ரூட்ஸா இருக்க மாதிரி ஈக்குவேஷன் நமக்கு வேணும். அது எப்படிமா எழுதுவோம் நாம? எப்படி எழுதுவோம்? எக்ஸ் கியூப் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் எப்படி எழுதுவீங்க? 2 ஆல்ஃபா plus 2 beta plus 2 gamma x square plus sum of product taken at the same time. அப்ப எப்படி எழுதுவோம்? 2 alpha 2 beta 4 alpha beta 2 beta 2 gamma 4 beta gamma 2 alpha 2 gamma 4 gamma beta gamma alpha times x minus product மூணுத்தை மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன ஆகும்? 8 alpha beta gamma equal to 0. எனக்கு இந்த ஈக்குவேஷன் தான் வேணும். கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல நம்ம கொடுத்துருக்கிறது வெறும் ஆல்ஃபா பீட்டா காமா மட்டும்தான் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நான் புதுசா ஒரு ஈக்குவேஷன் எழுதணும். காட் இட்? இப்போ நமக்கு இது எல்லாம் தான் தேவை. இதெல்லாம் தேவை இங்க இருக்குல்ல, இது தேவை, இது தேவை, அண்ட் தென் இது தேவை. சரியா? ஸோ அதை தான் நான் இப்போ எழுத போறேன். நமக்கு ஆல்ரெடி இது இருக்கு. இதை வச்சு இதுதான் வி ஹாவ், இதை வச்சு நான் இதை எழுத போறேன். வி நீட். புரியுதா? நம்ம கையில இது இருக்கு, அது வேணும். சரியா? ஸோ இதுல இருந்து 2 நான் காமனா எடுத்தேன் அப்படின்னா ஐ கேன் ஹாவ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. இது நான் மேல இருந்து எழுதிக்கலாம். ஸோ 2 டைம்ஸ் -2 விச் இஸ் -4. புரியுதா பாருங்க? அடுத்து சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸ் டேக்கன் ஆஃப்டர் டைம். ஸோ இது 4 ஆல்ஃபா பீட்டா பிளஸ் 4 பீட்டா காமா பிளஸ் 4 காமா ஆல்ஃபா. இதுல இருந்து நான் 4 வெளில எடுத்தேன்னா மீதி எனக்கு இது மேல இருக்கிறது கிடைக்கும் which is 4 3s are 12. சிம்பிளா? அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? 8 ஆல்ஃபா பீட்டா காமா which is 8 times -4. இங்க பாருங்க, இது மூணுத்தையும் நான் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் which is -32. இப்போ 1 2 3 இந்த மூணு ஈக்குவேஷனும் அப்படியே தூக்கி இந்த ஈக்குவேஷனை போட்டா நமக்கு சமம் முடிஞ்சிடும். ஸோ அப்போ என்ன எழுதுவீங்க நீங்க? எக்ஸ் கியூப் மைனஸ் -4x square plus 12x minus -32 equal to 0. அப்போ என்னோட ஆன்சர் x cube plus 4x square plus 12x plus 32 equal to 0 is the required cubic equation sum over first subdivision. இப்போ இங்க நம்ம என்ன பண்ணாமோ இதை தான் அடுத்தடுத்து நம்ம பண்ண போறோம். செகண்ட் சப்டிவிஷன் தேர்ட் சப்டிவிஷனுக்கும் இதே தான் பண்ண போறோம். புரிஞ்சுதா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க போடணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? செகண்ட் வேணா நீங்க ட்ரை பண்ணலாம், பண்ணுங்க. இல்ல தேர்ட் ஈஸி. ஆக்சுவலா தேர்ட் சப்டிவிஷன் ஈஸி, நீங்க அதை ட்ரை பண்ணுங்க. செகண்ட் வேணா நான் போடுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு கேள்வி ஸ்கிரீன்ல வரும்போது சார் நான் ட்ரை பண்றேன் சார்னு கான்ஃபிடன்ட் இருக்குன்னா சிலங்களா நீங்க ட்ரை பண்ணுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களால போட முடியும், நீங்க தாராளமா உட்காந்து போடுங்க. சரியா? அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க ஆன்சர்ஸ். அடுத்த சம் போயிடலாம் செகண்ட் சப்டிவிஷன்ல. சரியா? செகண்ட் சப்டிவிஷனுக்கும் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம என்ன பண்ணமோ அதே தான்மா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணமோ அதே தான். ஓகேவா? ஆக்சுவலாக இதை நம்ம செலக்ட் பண்ண முடியும். எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. தேர் இஸ் அ பட்டன் வில் பி ஹியர். நான் இன்னும் இந்த சாஃப்ட்வேருக்கு நான் இன்னும் ஃபெமிலியர் ஆகலை.
but I like this software very much. Once again. இருங்க, இது அப்படியே வருதா பார்க்கலாம். எஸ், இது அப்படியே காப்பி பண்ணிட்டு அடுத்த ஈக்குவேஷன்ல போட்டா வருமா? எஸ், வந்துருச்சு. ஓகே ஃபைன். இப்போ இதை வச்சு ஐ நீட் டு ஹாவ் எவ்ரிதிங் தேர். ஐ நீட் டு ஹாவ் புது ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படிமா எழுதுவோம்? எனி ஐடியா? எக்ஸ் கியூப் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ். இப்போ இந்த முறை வந்து ஒரு புது ஈக்குவேஷனுக்கான ரூட்ஸ் யார் யாரு? 1 by ஆல்ஃபா, 1 by பீட்டா, 1 by காமா. சரியா? ஸோ அப்போ மூணுத்தையும் ஆட் பண்ணோம். 1 by ஆல்ஃபா, 1 by பீட்டா, 1 by காமா, எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் டூ டேக்கன் அட் அ டைம். அப்போ எப்படி எழுதிங்க? 1 by ஆல்ஃபா பீட்டா, அடுத்து 1 by பீட்டா காமா, அடுத்து 1 by காமா ஆல்ஃபா டைம்ஸ் எக்ஸ் மைனஸ் மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 1 by ஆல்ஃபா பீட்டா காமா வரும், ஈக்குவல் டு 0. புரியுதா? ஸோ தனித்தனியாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்ப்போம். ஸ்டார்ட் சால்விங் இட். ஸோ ஃபஸ்ட்டு சம்மு கண்டுபிடிச்சிடறேன். சம் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறேன். சம் ஆஃப் ரூட்ஸ் 1 by ஆல்ஃபா ப்ளஸ் 1 by பீட்டா ப்ளஸ் 1 by காமா. இப்போ இது நல்லா கவனிங்க. எல்சிஎம் எடுக்க போகிறேன். ஆல்ஃபா பீட்டா காமாவை எல்சிஎம் எடுக்கிறேன்னா நியூமரேட்டரில் ஆல்ஃபா மட்டும்தான் இருக்குது. அப்போ மீதி என்ன வரும் உங்களுக்கு? பீட்டா காமா வரும். அடுத்து பீட்டா மட்டும் இருக்குன்னா ஆல்ஃபா காமா வரும். காமா மட்டும் இருக்குன்னா ஆல்ஃபா பீட்டா வரும். இப்போ இது ரெண்டுமே எனக்கு மேலே இருக்குல்ல, வி ஹாவ்ல இருக்குல்ல, வி ஹாவ்ல நமக்கு ரெண்டுமே இருக்குல்ல. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வரும் உங்களுக்கு? 3 by -4ன்னு வரும், விச் ஐ கேன் ரைட் இட் ஆஸ் -3 by 4ன்னு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறேன்? -3 by 4ன்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஒன்று ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் நான் மற்றதான் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ் அட் எ டைம். ஸோ அது எப்படி எழுதுவீங்க? 1 by ஆல்ஃபா பீட்டா, 1 by பீட்டா காமா, 1 by காமா ஆல்ஃபா. ஸோ இங்கேயுமே நான் ஆல்ஃபா பீட்டா காமாவை வெளில எடுக்கிறேன்னா எனக்கு மேலே எனக்கு வெறும் ஆல்ஃபா பீட்டா காமா மட்டும் தான் வரும். வெறும் எல்சிஎம் தான் எடுக்க போகிறேன். சரியா? அப்போ நியூமரேட்டரில் ஐ எம் ஹேவிங் -2, டினாமினேட்டரில் ஐ ஹாவ் -4. ஸோ இதை கேன்சல் பண்ணால் எனக்கு 2 by 4ன்னு வருது. சரியா? இது 4ஆகவே இருக்கட்டும், கேன்சல் பண்ணாது. ஏன்னா நமக்கு கடைசி அங்கே எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 1 by ஆல்ஃபா பீட்டா காமா வரும், விச் இஸ் நத்திங் பட் 1 by -4ஆ. ஸோ நான் -1 by 4ன்னு போடுறேன். ஸோ இது மூணுத்தை அப்படியே மேலே எழுதிக்கோங்க. சப்ஸ்டிட் பண்ணுங்க. அவ்வளோதாம்மா, சம் முடிய போதுமா? சம் இஸ் கோயிங் டு எண்ட். ஸோ மேலே சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும்? எக்ஸ் கியூப் மைனஸ் இது -3 by 4ஆ. ஸோ -3 by 4 டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 by 4 டைம்ஸ் எக்ஸ் மைனஸ் ஆஃப் -1 by 4 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா இது ப்ளஸ் ஆகிடும், இதுவும் ப்ளஸ் ஆகிடும். 4ஆல் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறேன். இன்ட்டு 4ஆல் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வரக்கூடிய ஆன்சர் 4x கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இதுதான் ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் கியூபிக் ஈக்குவேஷன். ரெக்வயர்டு கியூபிக் ஈக்குவேஷன் சம்ம முடிச்சிடுங்க. பாக்ஸ் போட்டது தான் ஆன்சர். அது கரெக்டாக தெரியுதா இல்லை என் ஃபோட்டோ மறைச்சிருக்கான்னு தெரியல. எஸ், கரெக்டாக தெரியுதா? ஓகே ஃபைன். மூணாவது சம் போயிடலாமா? மூணாவது சம் தான் நான் சொன்னது ஈஸின்னு, நீங்களே ட்ரை பண்ணலாமா? மூணாவது சம் தான் நான் சொன்னேன் ஈஸின்னு, ஸோ நீங்களே ட்ரை பண்ணலாம். போட்டு பார்க்குறீங்களா? எஸ். தேர்ட் சம் வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். தேர்ட் சம் ஐ வாண்ட் யூ டு ட்ரை இட் பை யுவர் செல்ஃப். நீங்களே ட்ரை பண்ணுங்க. மூணாவது சம்மு. செகண்டு யா ஓகே ஃபைன். மூணாவது ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். மூணாவதுக்கு அதே தான் நம்ம அங்கே கண்டுபிடிச்ச இதே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் இதை அப்படியே நான் ட்ராக் பண்ணி கொண்டு வந்துடுறேன். எனக்கு இது வேணும். இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அடுத்த சம்முக்கும் கொண்டு வந்துடுறேன். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ஓகேவா? ஐயோ எங்கே ஓடிச்சு? ஓகே ஃபைன். ஸோ இப்போ அதே புது ஈக்குவேஷனுக்கு எனக்கு ரூட்ஸ் வந்து மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா. சரியா? அப்போ எப்படி எழுதுவோம்? எக்ஸ் கியூப் சம் ஆஃப் ரூட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். அப்போ மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராடக்ட்டை பொறுத்த அளவுக்கு நீங்கள் டேக் அண்ட் மல்டிப்ளைங் 2 அட் அ டைம்னும் போது அது சேமாக தான் வரும். ஏன்னா மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் பீட்டா என்ன? ஆல்ஃபா பீட்டா. பீட்டா மைனஸ் பீட்டா இன்ட்டு மைனஸ் காமா பீட்டா காமா. ஸோ அப்படி தான் வரும்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும்ல. ஸோ ஐம் கோயிங் டு ஹேவ் த சேம் பீட்டா காமா அடுத்து காமா ஆல்ஃபா. இதில் சேம் சேஞ்சஸ் வராது. கடைசியில் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆல்ஃபா பீட்டான்னு வரும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான் வரும், ஈக்குவல் டு 0. புரியுதா? அப்போ நான் சிம்பிளாகவே நான் இப்படியே எழுதலாம். எக்ஸ் கியூபு
இந்த மைனஸ் நான் வெளில எடுத்தால் இது ப்ளஸ் ஆகுமா? அப்போ மீதி எனக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா தான் இருக்கும், விச் இஸ் நத்திங் பட் யுவர் -2. சரி, நான் தனியாக சொல்லி கொடுத்துட்றேன், எது கன்ஃபியூஸ் பண்ணோம். இங்கே பாருங்கள், நமக்கு என்ன வேணும்? மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா வேணும். மைனஸ் நான் தனியாக வெளில எடுத்தேன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா வரும், விச் இஸ் மைனஸ் ஆஃப் மேலே இருக்கிறது இல்லை -2, விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2. செகண்டு பிரச்சனை இல்லை, ஏன்னா செகண்ட் நமக்கு ஆல்ரெடி 3ன்னு தெரியும். மூணாவதும் எனக்கு -4. ஸோ மூணாவது என்ன? மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா காமா. மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா காமா வந்து மைனஸ் ஆஃப் -4 விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு +4. ஸோ இதை தான் அவங்க மேலே அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். நான் இதை தான் நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். சரியா? ஸோ எழுதிக்கோங்க, எக்ஸ் கியூபு மைனஸ் மைனஸ் ஆல்ஃபா பீட்டா இங்கே 2ன்னு இருக்குது. ஸோ அப்போ 2x² ப்ளஸ் இது எனக்கு இங்கே 3ன்னு இருக்குது. ஸோ 3x, இது 4ஆ, இங்கே -4 வந்துடும். ஸோ -4 ஈக்குவல் டு 0. ஸோ சிம்பிளில் கேர்ஃபுல்லாக இருங்க. அவ்வளோதான், சம்ம முடிச்சாச்சு. அவ்வளோதான், இது போன அளவுக்குலாம் பெருசாலாம் வரல, ஏன்னா ஜஸ்ட் வெறும் சிம்பிள் மட்டும் தான் மாறும். கொஸ்டினுக்கும் இதுக்கும் உங்களுக்கு வெறும் என்ன மாறுது? சிம்பிள் மட்டும் தான் மாறுது. அது கூட செகண்ட் சிம்பிள், ஆல்டர்னேட்டிவ் சிம்பிள் மட்டும் தான் மாறுது. கேள்வி பாருங்க, கொஸ்டினில் கொடுத்த கேள்வி பாருங்கம்மா மேலே, அதே தான் உங்களுக்கு இங்கேயும் இருக்குது. த ஒன்லி திங் இஸ் யூ ஹாவ் ஒன்லி ஒன்ஸ் அகெயின் என்னாச்சு? யா, கிளியரா முடிச்சாச்சா? பாருங்க, அடுத்த 4வது சம் போயிடலாமா? காப்பி பண்ணிக்கோங்க. 4th சம் போகலாம். 4th சம் இது இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இதுக்கப்புறம் வர கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் சால்வபிள் தான், ஈஸியாகவே போடலாம். ஓகேவா? ஓகேப்பா, சாரி ஃபார் இட், just received a call. Okay, இது என்ன பண்ணலாம்? What are they asking? Solve the equation if the product of 2 root is 1. Product of 2 root is 1. Okay, fine. இந்த ஈக்குவேஷனுக்கு you have 3 ரூட் இருக்கு, ஆல்ஃபா பீட்டா காமான்னு வச்சுக்கலாம். ஓகேவா? let the roots be ஆல்ஃபா பீட்டா காமா. ஓகேவா? இதில் கிவன் ஆல்ஃபா பீட்டா வந்து நான் மல்டிப்ளை பண்ணால் 1ன்னு வச்சுக்கிறேன். 2 ரூட்டை மல்டிப்ளை பண்ணால் 1ன்னு தான் சொல்கிறாங்க. அவங்களே கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 2 ரூட்டை மல்டிப்ளை பண்ணால் 1ன்றது கொடுத்துருக்காங்க. அப்போது ஃப்ரம் திஸ் ஷால் ஐ ரைட் பீட்டா ஈக்குவல் டு 1/ஆல்ஃபா? எழுதலாமா எழுதக்கூடாதா? ஓகேவா? தேர்ஃபோர் ரூட்ஸ் பிகம்ஸ், ஓகே, அப்போ ரூட் பிகம்ஸ் எனக்கு என்ன மாறிடுச்சு? ஆல்ஃபா 1/ஆல்ஃபா காமான்னு மாறிடுச்சு. இது கிளியரா? இப்போ ஈக்குவேஷன்ல இருந்து how will you write sum of roots? sum of roots எப்படி எழுதுவோம்? 1/ஆல்ஃபா ஆல்ஃபா காமா இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் ஆஃப் -16/3 which is 16/3ன்னு எழுதுவோம். சரியா? அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் யூஸ் பண்ணலாமா? ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். 3 மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா இன்ட்டு 1/ஆல்ஃபா இன்ட்டு காமா ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் -6/3 which is only 2 தான். இங்கே பாருங்களேன், காமாவும் கேன்சல், ஆல்ஃபா கேன்சல். ஸோ ஐ காட் ஒன்லி காமா இஸ் ஈக்குவல்ஸ் டு 2. புரியுதா பாருங்க? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? சார் அப்போ சம் ஆஃப் ப்ராடக்ட் சார் டேக்கன் இந்த சேம் டைம் எடுக்கலையா சார்னு கேட்பீங்க. இந்த ஆல்ஃபா பீட்டா அது நமக்கு தேவையில்லை இங்கே, அது நமக்கு இங்கே தேவையில்லை. ஏன்னா நீங்கள் ஆல்ஃபா 1/ஆல்ஃபாவும் மல்டிப்ளை பண்ணும்போது கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும் காமா மட்டும் கிடைக்கும். அதனால காமா வேல்யூ நான் இப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். காமா வேல்யூவை ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டிடியூட் ஹியர். அப்போ சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும் பாருங்க, சம முடியும், அவ்வளோதான். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் 1/ஆல்ஃபா ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல்ஸ் டு 16/3. ஸோ இதை கிராஸில் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 1/ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 இந்த பக்கம் வந்தால் 16/3 minus 2 which is nothing but 16 minus 3 2s are 6/3. I will get 10/3. So crossல multiply பண்ணா 3 times alpha square plus 1 equal to 10 times alpha. அதாவது இது இங்க இருக்குமா, இது இப்படி வருது இல்ல, is equals to alpha square plus 1/alpha. So அதை multiply பண்றேன். So I am gonna have 3 alpha square, இது இந்த பக்கம் வந்தா 10 alpha, 3 ones are 3 is equals to 0. Now this seems to be a quadratic equation. So multiply பண்ணா 9 வரணும், subtract பண்ணா add பண்ணா 10 வரணும், add பண்ணா 10 வரணும். அப்போ 9 ones are தான் வரும், ரெண்டுமே நெகட்டிவ். இங்க 3 கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதால I need to divide it by 3. So divided by 3 divide by 3 போட்டா எனக்கு என்ன கிடைக்கும், இது -3 வரும், இது -1/3 வரும். So both are reciprocal to each other தானே. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 3 ஆர் 1/3 வரும். சரியா? அப்போ ரூட்ஸ் எனக்கு என்னன்னு கிடைக்கும்,
ஒன்று 3 1/3 2வாக இருக்கலாம், ஆர் 1/3 3 2வாக இருக்கலாம். 2 எங்கன்னு சார் இதுன்னு யோசிக்காதீங்கம்மா, காமா அது. இது ஆல்ஃபா, இது உங்களுக்கு பீட்டா, இது உங்களுக்கு காமா. ஸோ உங்களுக்கு எய்தர் இதுவா வரும் ஆன்சர் ஆர் இதுவா வரும் ஆன்சர். ரெண்டுமே சேம் தான், ஆர்டர் மட்டும் தான் மாற்றி எழுதியிருக்கேன். ஆல்ஃபா 3-ஆ இருந்தால் பீட்டா 1/3, பீட்டா 3-ஆ இருந்தால் ஆல்ஃபா 1/3. ஏன்னா அந்த ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப் நான் இங்கே இப்படி எழுதிருக்கேனே, அவ்வளோதானே. தேர் இஸ் நத்திங் டு ப்ரூவ் மச் ஹியர். இது ஈஸி தான். காட் இட். அடுத்த சம் போயிடலாம், 5ஆம் சம் போயிடலாம். 5ஆம் சம் தான் இந்த வீடியோட கடைசி சம், சரியா? ஏன்னா நான் திரும்ப சொல்கிறேன், 12th ஸ்டாண்டர்ட் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வரும்னு எனக்கு தெரியல. ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் கண்டினியூ பண்ணுவேன் இந்த வீடியோஸ், இந்த சீரீஸ். ஓகேவா? 5th சம் பாருங்க. ஃபைண்ட் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் 2x⁴. வாவ், பை குவாட்ராட்டிக். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பை குவாட்ராட்டிக் உள்ள ஜம்ப் பண்ணுறோம். எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாமா? இப்போ 4 ரூட் அப்படின்றதால ஐ நீட் டு ரைட் ஆல்ஃபா, பீட்டா, காமா அண்ட் டெல்டா. சரியா? காமா டெல்டா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதுங்க. இப்போ 4 ரூட் இருக்கு. ஓகேவா? 4 ரூட் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், சம் ஆஃப் ரூட்ஸ் எழுதுறேன். இப்போ நமக்கு என்ன திரும்ப வேணும், டு ஃபைண்ட். நமக்கு என்ன வேணும்னு முதல்ல கிளாரிட்டி வரும். நமக்கு என்ன வேணும்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர். நமக்கு இதான் வேணும். சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ரூட்ஸ்ன்னு கேட்குறாங்க, நமக்கு இதுதான் வேணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இதுல இருந்து சம் ஆஃப் ரூட்ஸ், சம் ஆஃப் 2 ரூட்ஸ் டேக்கன் அட் டைம் ப்ராடக்ட் அதெல்லாம் எடுத்துக்கணும். ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் நான் கண்டுபிடிக்க போறேன். எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா ஈக்குவல் டு ஆஸ் யூஷுவல் அதே மைனஸ் பி பை ஏ தான். அப்போ என்ன ஆகும், மைனஸ் ஆஃப் மைனஸ் 8/2 விச் இஸ் 4ன்னு வரும். இது பாருமா, இது ஏமா, இது பி, இது சி, டி வந்து ஆக்சுவலாக எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் 0, இது இ வந்து உங்களுக்கு -3. ப்ளஸ் மைனஸ் ஆல்டர்னேட்டிவ் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே. ஓகேவா? அடுத்து சம் ஆஃப் 2 ரூட்ஸ் டேக்கன் அட் அ டைம். சம் ஆஃப் 2 ரூட்ஸ் டேக்கன் அட் அ டைம். 2 நல்லா கவனிங்க. இப்போ உங்களுக்கு மொத்தமாக 4 இருக்கு. ஸோ 2 எழுத போகிறோம். ஸோ அதை எப்படி திரும்ப எழுதணும்? ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா மல்டிப்ளை பண்ணுறேன். அடுத்து பீட்டாவும் காமாவும் மல்டிப்ளை பண்ணுறேன். அடுத்து காமாவும் டெல்டாவும் மல்டிப்ளை பண்ணுறேன். மற்ற எதுதான் பாசிபிள் அது எல்லாமே. அடுத்து ஆல்ஃபாவும் காமாவும் மல்டிப்ளை பண்ணுறேன். அடுத்து ஆல்ஃபாவும் டெல்டாவும் மல்டிப்ளை பண்ணுறேன். அடுத்து பீட்டாவும் டெல்டாவும் மல்டிப்ளை பண்ணுறேன். எல்லா காம்பினேஷன் வந்துச்சா பாருங்க, 6 வரும் காம்பினேஷன். சரியா? இது வந்து உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் சி பை ஏ. புரியுதா? சி பை ஏ. இது நல்லா கவனிங்க, மைனஸுக்கு அப்புறம் ப்ளஸ் வரும். இந்த இடத்துல நான் மைனஸ் பி பை ஏ போட்டேன்னா அடுத்து எனக்கு ப்ளஸ்ல வந்துடும். அப்போ அடுத்து எனக்கு மைனஸ் டி பை ஏன்னு வரும். கடைசியாக எனக்கு சி இ பை ஏன்னு வரும். ஸோ அந்த ஆர்டர் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு சிம்பிள்ஸ் வந்து மாறி மாறி தான் வரும். சரியா? சி பை ஏன்றது யார் உங்களுக்கு 6/2 விச் இஸ் 3ன்னு கிடைச்சிச்சு. இப்போ சார் எனக்கு இதுக்கான ஃபார்முலா தெரியாத சார்னு யோசிக்கிறவங்க நான் இப்போ கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஃபார்முலா என்ன தெரியுமா? எஸ், சப்பமேட்ரு சால்ட் வாட்டர் ஃபார்முலா. இது ஒரு ஃபார்முலா வந்து சப்பமேட்ரு சால்ட் வாட்டர். ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு, ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணுங்க, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் இது. இதை 2 டைம்ஸ் அப்படியே எழுதணும், அவ்வளோதான். ஸோ 2 டைம்ஸ் ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா, காமா டெல்டா, மாற்றி மாற்றி எழுதுறேன், அது மாற்றிக்கோங்க நீங்கள். சரியா? ஆல்ஃபா டெல்டா பிளஸ் பீட்டா டெல்டா, ஆல் தான். அப்போ என்ன கிடைக்கும்? 4 ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் 3, 16 மைனஸ் 6, ஆன்சர் 10. சம்மு முடிந்து விட்டது. ஃபார்முலா தெரியாதவங்க ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபார்முலா இல்லைன்னா உங்களால் இதை போட முடியாது. ஸோ நான் க்ளவுடில் கொடுக்குறேன்ல, ஸோ இதை அப்படியே வந்து காப்பி பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். எஸ், இது தெரிஞ்சால் போட முடியும், அவ்வளோதான். ஸோ மற்ற எதுவுமே கண்டுபிடிக்க தேவையில்ல. ப்ராடக்ட் ஆஃப் 3 ரூட்ஸ் டேக்கன் அட் அ டைமோ ஆர் ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த ரூட்ஸோ we don't need to take everything there. So directly whatever the functions we have only to just substitute and find the answer. Sum over. இது புரிஞ்சுதா? Is it clear now? Yes, அவ்வளோதான்ப்பா. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தியரி ஆஃப் ஈக்குவேஷன் நான் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சீரிஸ் கண்டினியூ ஆகணுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ மேக் ஷுர் இந்த சம்முக்கு, இந்த வீடியோவுக்கு மினிமம் ஒரு 25 வியூஸ் வந்தது அப்படின்னா இமீடியட்டாக நான் வந்து பிடிஎஃப் வந்து நான் 50ன்னு சொல்லியிருந்தேன், பட் 25 வியூஸ் வந்து நான் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிவிடுவேன். பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க, நிறைய சாப்டர்ஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். குவார்டர்லி எக்ஸாம்ஸ் வருதுன்றதால உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம் சாப்டர்ஸ் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோஸ் நிறைய போடலாம். ஓகேவா? 10th நான் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி டெஃபினெட்லி ஐ வில் சப்போர்ட் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் ஆல்சோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வேற ஒரு சூப்பரான செஷனில் பார்க்கலாம். இந்த எக்ஸ்பிளேஷன் என்னுடைய வே ஆஃப் டீச்சிங் எல்லாம் பிடிச்சிருக்கு, புரிஞ்சிருச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு
மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சாதான் நான் வீடியோ ரெகுலராக போடுவேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை. லவ் யூ ஆல்.